வெல்கம் டு மிச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா வாழை படத்தோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாழை இந்த படம் எப்படி இருக்கு? எதுக்கு கைத்தட்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து ஒரு கைத்தட்டல் வந்து சொல்லிடலாம். இந்த படத்தோட டைரக்டருக்கும் இந்த படத்துல நடிச்ச அத்தனை ஆக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ரொம்ப அழகா வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட 4வது படம் இது வாழை. 4 படமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நியாயமான ஒரு கோபத்தை, நியாயமான ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து வெளிப்படுத்துவாரு. ஸோ அது வந்து அவரோட படங்களோட எமோஷன் வந்து நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். ஸோ அது சில பேர் சொல்லுவாங்க ஜாதி படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதி படம் அதெல்லாம் தாண்டி ஜாதி படமோ மத படமோ என்ன படம் எடுத்தாலும் அந்த படத்துல அந்த எமோஷன்ஸ்ல அந்த நியாயமான ஒரு கோபம், நியாயமான ஒரு 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 உணர்வு வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எந்த ஆடியன்ஸ் வந்து உலகத்துல எந்த ஆடியன்ஸ்னாலும் அந்த எமோஷனோட நம்ம கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப அழகா வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்ல, பஸ் ரூட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப கிரீனரியா இருக்கும். அது எஸ்பெஷலி இந்த வாழைத்தோப்புலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே கிரீனரியா அப்படி பச்சை பசின்னு கண்ணு குளிர்ச்சியா ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வாழைத்தோப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. இது அவரோட உண்மையான கதையை தழுவி வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி ஒரு விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனைந்தான் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். ஒரு தமிழ் புனியம் படிச்சுட்டு இருக்கான். ஒரு ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அப்பா கிடையாது, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் உங்க கதை. இவங்களுக்கு எதை நம்பி பொழப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைத்தோப்புல போய் காயை பறிச்சுட்டு வந்து பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கையில ஒரு 2 வாழைத்தோப்பு மேல வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து மேல பறிச்சுட்டு வந்து அதை லாரியில போட்டு அங்க ரொம்ப தூரம் நடக்கணும். வாழைத்தோப்பு ஒரு உள்ள வச்சிருப்பாங்க. அங்க போய் பறிச்சுட்டு அங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நடந்து அந்த லாரி மேல வைக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து உடல் உழைப்பு வந்து பயங்கரமான ஒரு உழைப்பு ஆகும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதுதான் அவங்களோட பொழப்ப. இந்த மாதிரி ஒரு தடவை 8 வந்து அந்த லாரியில போட்டா அவங்களுக்கு வந்து வெறுமனே ₹1 கொடுப்பாங்க. ஸோ இந்த கதை எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1990 காலகட்டத்தில் நடக்குது. ஸோ இவ்வளோதான் அவங்களோட வருமானமே. ஸோ ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ கிடைக்க போகுது அவங்களுக்கு? ஒரு 100 தடவை 8 வந்தால் கூட ஒரு ₹100 தான் கிடைக்கும். ஸோ இந்த அளவு ஒரு மோசமான ஒரு வறுமையான ஒரு சூழல்ல தான் இந்த பையன் வளர்றான். இவனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஸ்கூல் படிக்கும்போது சனி ஞாயிறு வந்து லீவ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ சனி ஞாயிறுல வந்து இந்த பையனையும் வந்து கூட்டு போறாங்க. இந்த பையனையும் கூட்டிட்டு போய் அவனை வந்து அந்த சின்ன வயசுல, அந்த 13 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ்ல அந்த வயசுல கூட அந்த பையனை கூட்டு போய் லீவ் ஆச்சுனாலே அவனுக்கு வந்து ஒன்றுமே காய் பறிக்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ காய பறிச்சு கொண்டு போறாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா புரோக்கர் வந்து ஒரு பேரம் பேசிடுறாங்க. பேரம் பேசி ஆரம்பத்திலே அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழல் அந்த பையனோட சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஏஜ்ல, அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், போய் ஒரு ஜாலியா பசங்களோட விளையாடுறது, ஒரு டிவி பாக்குறது, ஒரு சினிமா பாக்குறது, இந்த மாதிரி ஒரு எந்த என்ஜாய்மெண்ட்டுமே இல்லாம ஒரு சூழல்ல அந்த பையன் வந்து வளர்றான். அவனோட மெயின் என்ஜாய்மெண்ட் என்னன்னா ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு சேகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் இவங்க கூட சேர்ந்து காய் பறிக்க போறாங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அந்த ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு பூங்குடி டீச்சர் இருக்காங்க. அந்த ஏஜ்ல பொதுவாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு டீச்சர் மேல நமக்கு ஒரு க்ரஷ் வந்து இருக்கும். டீச்சரோ இல்லை வெளியே யாரோ ஒருத்தர் மேல வந்து ரொம்ப ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுமாதிரி அவனுக்கு பாத்தீங்கன்னா பூங்குடி அப்படிங்கிற ஒரு டீச்சர் மேல ஒரு க்ரஷ் இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்குது, ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அந்த ஸ்கூல்ல போய் அந்த டீச்சர்கிட்ட பார்த்து பேசுறது, அந்த டீச்சர் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க மனசு உள்ள சந்தோஷம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் லைஃப் மட்டும்தான். மற்றபடி அவன் அதை ஸ்கூல் லைஃப் தாண்டி வீட்டுக்கு வந்துட்டானா உடனே அவனுக்கு வந்து வேலை தான். ஸோ வேலை செஞ்சாதான் சாப்பாடு சோறு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த பையன் வளர்றான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா கூலி வந்து கொண்டு போறதுனால அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கூலி வேலை செய்யறதுல ஒரு இளைஞன் வந்து கொஞ்சம் ஒரு தைரியமான ஒரு இளைஞனை வந்து கலை அப்படிங்கிற ஒரு வந்து ஆக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு கூலிக்கு வந்து நீங்க வந்து ₹1 தான் கொடுக்குறீங்க, ஒரு தடவை காய் பறிச்சுட்டு ₹1 தான் கொடுப்பீங்க, ஸோ ₹1 தான் கொடுக்குறீங்க, எனக்கு ₹1 கொடுக்காதீங்க, ₹2 கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அது ₹2 ஏற்றி தரதுல கூடியும் அவ்வளவு ஒரு பாலிடிக்ஸ்.
ஸோ அவ்வளோ காசு ஏற்றி தரதுக்கு அந்த ஓனருக்கு வந்து அவ்வளோ வலிக்குது. ஸோ அவ்வளோ இது பண்ணுறாங்க, நாங்களே நஷ்டத்தெல்லாம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி 2 ரூபா ஏற்றி தரது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக 2 ரூபா ஏற்றி தர ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த டிராவலிங் அலவன்ஸ்லாம் கிடையாது. எங்கே போய் அவங்க காய் பறிச்சாலும் அந்த லாரி மேலே உட்காந்துட்டு தான் அவங்க வந்தாகணும். அதை தவிர அவங்களுக்கு வழியே கிடையாது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாரி அனுமத்துறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு வண்டி அமர்த்துறது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த லாரியில் எம்டி லாரியில் இவங்க எல்லாம் போவாங்க, காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து காய் பூரா அந்த லாரி பூரா ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த காய் பறிச்ச மேலே அந்த லாரி மேலேயே அவங்க அப்படியே உட்காந்துட்டு வராங்க. ஒரு 20-30 பேர் அப்படியே உட்காந்துட்டு வராங்க. ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு வறுமையான ஒரு சூழல் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து அதுக்கப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது உண்மையிலே நடந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ரீவைகுண்டத்தில் 1999 இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. உண்மையிலே லாரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 20 பேர் வந்து இறந்துருக்காங்க. அது ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கனத்த இதயத்தோட தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்குது. கண்ணீர்ல இருந்து அவ்வளோ சோகம் இருக்குது. ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது தான் நாம இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரியலைஸே பண்ண முடியுது. ஸோ நம்ம லைஃப்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எவ்வளவு ஒர்த்தான ஒரு விஷயம். ஈவன் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம், சரி என்னடா ஸ்கூலுக்கு போறோம் ஆஃபீஸ்க்கு போறோம் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, திரும்பி மறுநாள் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனு அப்படிங்கிற ஒரு கஷ்டம் நமக்குள்ள இருக்குது. ஆனா இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு நாள் லீவ்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அந்த ஒரு நாள் லீவ் வந்து நம்மளுக்காக அந்த ஒரு நாள் லீவ் கிடைக்குது. அது கூட இல்லாம அந்த ஒரு நாள் லீவ்ல கூடயும் வந்து ஒரு குழந்தை தொழிலாளர்களா குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னமும் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க. இவரும் அந்த மாதிரி வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வேதனையா இருந்தது. அதுவும் பெருசா ஒன்றும் சம்பளம்லாம் கிடையாது, ஒரு காய பறிச்சுட்டு வந்தா 2 ரூபா அவ்வளவுதான். இது ஒரு 1999 நடந்த கதை. அப்பவுமே 2 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்ல ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை தொழிலாளர்களா ரொம்பவே கம்மியான விலையில வந்து வேலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்கிறாங்க, எல்லா இடங்களிலும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, அவனை நான் காய் பறிக்க விட்டு போறது வந்து அவனை கஷ்டப்படுத்துற மட்டும் கிடையாது, நான் ஒருவேளை செத்து போனாலும் இந்த உலகம் அவ்வளோ ஈஸியான உலகம் கிடையாது, உலகம் சுத்தி இருக்க மனுஷங்களும் அவ்வளோ ஈஸியான ஆளுங்களாம் ஒன்றும் கிடையாது, அவனே சொந்த காலில் நின்று கஷ்டப்பட்டு சம்பாதிக்க அவனுக்கு தெரியணும், அது சொல்லி கொடுக்குறதுக்காக தான் நான் கூட்டு போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மா கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அக்காவோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அக்காவுக்கும் அந்த உள்ள அந்த கலை அவங்களுக்கு இடையில அந்த லவ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி நம்மால் ஸோ சிவனைந்தானுக்கும் அந்த டீச்சருக்கும் இடையில உள்ள லவ்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன், அது ரொம்ப அந்த பையன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு, அவங்கள பார்க்கும்போது அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் வருது. ஸோ அது எல்லாமே ரொம்ப அழகா வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பையனை நடிச்சவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. அவங்க பையனோட ஃப்ரெண்டா ஷேகர் அப்படிங்கிற ஒரு பையன் காமிச்சிருக்காங்க. அந்த பையனும் சம அழகா வந்து நடிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஷேகர் வந்து கமல் ஃபேனா இருப்பாரு, இவர் வந்து ரஜினி ஃபேனா இருப்பாரு. ஸோ அந்த ரஜினி கமல் ஃபேன் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடி வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலில் வந்து முள்ளு குத்திரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும், செம்ம காமெடியா இருக்கும். அவன் அந்த சேகரோட அம்மா ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து காலில் முள்ளு குத்திச்சா அந்த சூடு வைக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பயங்கரமா வந்து சிரிப்பு இருந்தது. ஸோ ரொம்ப அழகா படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து ஒரு தோய்வு இல்லாம ரொம்ப அழகா அந்த பையனோட கதையை வந்து ரொம்ப அழகா டிராவல் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த சினிமாவில் உள்ளவங்கலாம் வந்து இந்த ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் ஃபிலிம்ங்கிறது ரொம்ப ஸ்லோவாக போகும், என்ன நடக்கும் தெரியாது, மெதுவாக போகும். நம்மளுக்கு வந்து என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் மைண்டடா இருக்கவங்க வந்து ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நானே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்கார் படங்கள்லாம் தேடி பார்த்துருக்கேன். ஆனால் ஆஸ்கார் படங்கள்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த படத்துக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரம் தோணும். ஸோ ஆனால் அதில் என்னமோ அது வந்து இப்படி இருக்கு, அது இது சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் கமர்ஷியல் படங்கள் வந்து ஒரு இந்த ஹீரோ பேஸ்டு படங்கள், ஒரு மாஸ் மசாலா படங்கள், ஸோ படம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸு சில பேர் இருக்காங்க. பட் எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் இந்த வாழை படம் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அந்த படம். ஸோ ஃபேமிலியோட எஸ்பெஷலி அம்மா அப்பா அவங்களுக்கு பசங்க இருந்தால் கண்டிப்பாக பசங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை வந்து காமிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். லீவ் டயத்தில் வந்து சும்மா படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு வீடியோ கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு லைஃப் எப்படி வந்து நிறைய பசங்க வந்து இப்போ வீணடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார பசங்கள்லாம் கூடயும் அவங்க லைஃப் வந்து ரொம்ப சும்மா அந்த லீவுனாலே போதும் சும்மா வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறது தப்பு சொல்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தப்பு ரைட்டு தான். பட்
உங்க ஏஜ்ல இருக்கக்கூடிய சில பசங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிய வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஸோ என்ன சொல்ல, இன்னொன்று எனக்கு உருக்கமான ஒரு சீன், அந்த பையன் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். ஒரு ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுவான். அது வந்து சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை காய் பறிக்க போகணும் அப்படிங்கிற ஒரு அவங்களோட ரெகுலர் வேலையா இருக்கும். ஸோ ஒரு டான்ஸ்ல போய் ஜஸ்ட் ஒரு ஸ்கூல்ல போய் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண கூட அந்த பையனுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக வந்து இருந்தது. நிறைய சீன் அதுமாதிரி அந்த பையன் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போயிடுவான். சாப்பிடாம போய் டான்ஸ் ஆடலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியேறும்போது வயிறு பயங்கரமாக அந்த பையனுக்கு பசிக்கும். ஒரு வாழைத்தொப்புக்குள்ள புகுந்து இந்த வாழைப்பழத்தை பறிக்கலாம்னு சொல்லி பறிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அந்த வாழைப்பழத்தை எடுப்பான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்து என்னன்னு, ஏன்டா நீ என் வாழையில பண்ற, என் தோட்டத்தில் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே வில்ல மாதிரி காமிப்பாங்க. அவங்க பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல அந்த பையன் பாக்குறதுக்கு அப்படியே வில்ல மாதிரி அவர் இருப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கும் அந்த சீனு. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த பையன் ஓடிடுவான். ஸோ என்ன சொல்றது, வறுமை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல ரொம்பவே நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இவர் ஒரிஜினல் அவரோட உண்மையான கதையை வச்சு இந்த படம் எடுத்ததா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவிலே ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரா மாரி செல்வராஜ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சினிமாக்கள் நிறைய பார்க்க தான் நம்மளுக்கு இந்த வாழ்வியல் பத்தின அடிப்படை வந்து நிறைய வந்து வரும். மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அப்பதான் நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஓகே அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் இதுவாது இருக்கு, இது எப்படி நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, இதுக்கு மேல எப்படி நம்ம நிறைய நாலேஜ் கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு தேடல் நமக்குள்ள வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ரீதியான ஒரு படங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. எஸ்பெஷலி ஃபேமிலியோட போய் பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் சூப்பர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பா வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து லாஜிக் மீற எதுவுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு கதையை ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகா வந்து படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் அவார்டு ஆஸ்கர் வரைக்கும் போறது கூட இந்த படத்துக்கு வந்து ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா பாருங்க. ஸோ ஃப்ரீயா இருந்தா தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.